Velamal Engineering College, Computer Science Engineering. Admissions open for 2026. ഞാൻ വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യണം. ഞാൻ വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിൽ എൻ്റെ പരിഗണനയിൽ കൊണ്ടുവരുന്നതോ എൻ്റെ അറിവിൽ വരുന്നതോ ആയ ഏതെങ്കിലും വിഷയം അങ്ങനെയുള്ള മന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങളുടെ മുറപ്രകാരമുള്ള നിർവഹണത്തിന് ആവശ്യമാകുന്നതൊഴികെ ഞാൻ ഏതെങ്കിലും ആൾക്കോ ആളുകൾക്കോ നേരിട്ടോ നേരിട്ടല്ലാതെയോ അറിയിച്ചു കൊടുക്കുകയോ വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുകയോ ചെയ്യുകയില്ലെന്ന് ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യുന്നു. I now invite Shri P.K. Kunjalakutti, Minister Designate, to take the oath of... கேரள முதலமைச்சராக வி.டி. சதீசன் பதவியேற்றார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, இதனை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். கேரள மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கு உள்ள 140 தொகுதிகளில் 102 இடங்களை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி தொகுதிகளை பிடித்தது. 104 இடங்கள் அதிக அளவிலான தொகுதிகளை பிடித்ததை தொடர்ந்து பெரும்பான்மை கட்சியாக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி தேர்வு செய்யப்பட்டு முதல்வர் பதவிக்கு அந்த கட்சி சார்பில் பரிசீலிக்கப்பட்டது. அந்த பரிசீலிக்கப்பட்ட நிலையில் வி.டி. சதீசன் முதல்வராக அக்கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை முதல்வர் பதவியில் இன்று பதவியேற்றிருக்கின்றார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தலைமைச் செயலகம் அருகே இருக்கின்ற சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வி.டி. சதீசனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும், அதே போன்று கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன், பாஜகவை சேர்ந்த மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போது எம்எல்ஏயுமான
ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமான தலைவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு, கடந்த 10 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தற்போது அந்த ஆட்சியை பிடித்திருக்கும் சூழலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் அதே போன்று முஸ்லீம் லீக் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களும் மாநிலம் முழுவதும் இருந்து திருவனந்தபுரத்தில் குவிந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக மாநகரம் முழுவதும் ஸ்தம்பித்திருக்கின்றது. பல்வேறு இடங்களில் எல்இடி திரைப்பட எல்இடி வால் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. முழுவதும் மாநகரம் முழுவதும் போலீசாருடைய பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டிருக்கின்றது. இன்று 21 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தவிர முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் தற்போது பதவியேற்று வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026.